எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் தேவையெல்லாம் தேவதையே. அத்தியாயம் 32. இவ்வளவு நாள் தேவா பட்ட வேதனையை இனி இவள் அனுபவிக்கப் போகிறாள். தனக்கு ஏற்கனவே தேவாவின் மீது விதையாய் மனதிற்குள் புதைந்திருந்த காதல் இன்றுதான் துளிர்விட்டு முளைக்கத் தொடங்கியுள்ளது. இவளது அந்த காதலை அவனிடம் வெளிப்படையாய் கூறுவாளா, அல்லது தேவாவை போல் நட்பு கெட்டுவிடும் என பயந்து சொல்லாமலே இருந்து விடுவாளா? ஒருவேளை தன் காதலை அவனிடம் சொல்லிவிட்டால் அதை தினம் தினம் செத்து பிழைக்கும் தேவாதான் ஏற்றுக்கொள்வானா, அல்லது முளைவிடும் போதே கிள்ளி எரிந்து விடுவானா? கடந்து போகும் நாட்கள்தான் அதற்கான தீர்வை சொல்ல வேண்டும். கல்லூரியில் இருந்த தர்ஷினி மதியத்திற்கு மேல் தனது வீட்டிற்கு சென்று விட்டாள். கல்ச்சரில் பெண் பிள்ளைகள் அனைவரும் புடவை கட்டி வர வேண்டும். ஈவினிங் தானே புரோகிராம். அதனால் வீடு அருகில் இருக்கும் மாணவர்கள் மதியம் போல் வீட்டிற்கு சென்று புடவை கட்டி வந்தார்கள். தர்ஷியும் தனது கிளாஸில் படிக்கும் 2 மாணவிகளுடன் சேர்ந்து தன் வீட்டிற்கு சென்றவள் தன் தாய் மஞ்சுளாவிடம் புடவை கட்டி கொண்டு கல்லூரிக்கு மாலை 5 மணி போல் வந்தார்கள். முதலில் புடவை கட்டியிருக்கிறாள். தேவா பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே ஏனோ மனம் முழுக்க இருந்தது. தன் கேம்பஸிற்குள் நுழையும் முன் ஒருவித பதட்டமும் வெட்கமும் புதிதாய் ஆட்கொள்ள கிளாஸிற்கு செல்வதற்குள் ஒரு வழி ஆகிவிட்டாள். தேவா, என்ன முதல்ல பாரு, ப்ளீஸ் ப்ளீஸ் என மனதிற்குள் வேண்டியவள் நிமிர்ந்து பார்த்தாள். தேவா லாஸ்ட் பெஞ்சில் அமர்ந்திருக்க ஜெய் அமுலுவுடன் கடலை போட்டபடி அமர்ந்திருந்தான். அவள் ஆசைப்படியே தேவாதான் அவளை முதலில் பார்த்தான். அரக்கு நிற புடவையில் உண்மையாகவே வானத்தில் இருந்து இறங்கி வந்த தேவதை போல்தான் இருந்தாள். அவளின் அழகில் ஆடவன் சொக்கித்தான் போனான். அவளை பார்க்க வேண்டாம் என மனம் தடுத்தாலும் முடியவில்லை. தர்ஷி தேவாவின் பார்வை துளைப்பிடிப்பதை கண்டு கொண்டவள் வெட்கத்தில் முகம் சிவந்து போனாள். வெட்கப்பட தெரியுமா எனக்கு? தன்னையே கேட்டுக்கொண்டாள். நேருக்கு நேர் சந்தித்த இருவரின் கண்கள் மௌனமாய் காதல் ஏக்கத்தின் மொழி பேச, அப்போது தர்ஷியை தேடி வந்த வசி அவளை புடவையில் கண்டதும் சட்டென அவளின் தோளில் கை போட்டு விட்டான். தர்ஷிக்கே தூக்கி வாரி போட்டது. நெஞ்சில் கை வைத்தபடி அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தாள். வாவ், கார்ஜியஸ் டி, செம்மையா இருக்க. ஆமா, ஏண்டி போனை எடுக்கல? உன்னை எங்க எல்லாம் தேடுறது? சரி வா என அழைத்து செல்ல தர்ஷிக்கு முகமே மாறிவிட்டது. இவ்வளவு நேரம் இருந்த இனம் புரியாத மகிழ்ச்சி நிமிடத்தில் தொலைந்து போக தேவாவை ஏறிட்டு பார்த்தாள். தேவா வசி வந்து அவள் தோளில் கை போட்டதுமே அவன் பார்வையை மாற்றிக்கொண்டான். திரும்பி ஜன்னலோரம் பார்த்து தலையை கோதியபடி இருக்க தர்ஷிக்கு என்ன செய்வதென தெரியாமல் வசி இழுத்த இழுப்பிற்கு சென்று விட்டாள். வெளியே சென்றதும், சீனியர், என் மேல இருந்து கையை எடுங்க. இது காலேஜ். நீங்க நினைக்கிற மாதிரி பார்க்கோ பீச்சோ இல்ல என கடுபடித்து வசியின் கையை தட்டி விட்டாள். அவள் முகம் வெறுப்பில் சுருங்குவதை கண்டவன், ஹலோ மேடம், நானும் இப்ப இத பார்க் பீச்சுன்னு சொல்லலையே. டுடே கல்ச்சுரல் டே, எல்லாம் ஜோடியா சுத்துது பாரு. நீ மட்டும் ஏண்டி இப்படி கடுப்படிக்கிற? இதெல்லாம் எனக்கு பிடிக்காத சீனியர் என்றவளை பார்த்து இடுப்பில் கை வைத்து நின்றவன், சரி லீவ் இட். இங்க பாரு, இந்த சாரில செம்ம அழகா இருக்கடி. ப்ளீஸ் வா, காருக்கு போலாம் என்று அழைத்தான். காருக்கா? எதுக்கு காருக்கு கூப்பிடுறீங்க? இப்போ ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு இன்னும் லேட் ஆகும். நீ வா ஃபர்ஸ்ட் என கையை பிடித்து அழைத்து சென்றான். பார்க்கிங் ஏரியாவில் உள்ள தனது காருக்கு அவளை அழைத்து சென்றவன் கார் கதவை திறந்து விட்டு உள்ள ஏறு என கூற தர்ஷி ஒன்றும் புரியாமல் காரில் ஏறி அமர்ந்தாள். வசியும் காரில் வந்து ஏறியதும், சீனியர், இப்ப எங்க போறோம்? வாங்க ப்ரோக்ராம் பார்க்க போகலாம் என அழைத்தாள். இருட்ட ஆரம்பிக்க ஆங்காங்கே வண்ண விளக்குகள் போடப்பட்டு எரிந்தது. கல்லூரி முழுதும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக திருவிழா வீதியை போல் காட்சியளித்தது. அவள் முகம் அருகே சென்றவன், ஏய் தர்ஷி, இந்த புடவையில நீ செம்ம அழகா இருக்க தெரியுமா? அப்படியே மென்மெனி பூச்சி மாதிரி ஜொலிக்கிற. ப்ளீஸ் டே, ஒரே ஒரு முத்த மட்டும் ப்ளீஸ் என அவள் முகத்தருகே நெருங்கினான் வசி. அதிர்ச்சியில் கண்கள் விரித்து சட்டென அவனை நெஞ்சில் கை வைத்து தள்ளி விட்டவள், நீங்க என்ன பண்றீங்க சீனியர்? ச்சே, எவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க. கோபத்தில் பற்களை கடித்தாள். ஏய் கூல் டே, லவர்ஸ்குள்ள இதெல்லாம் சகஜம்தான். கம் அண்ட் ப்ளீஸ் கோஆப்ரேட் என மீண்டும் அவளை முத்தமிடுவது போல் நெருங்கினான் வசி. எனக்கு பிடிக்கல.
வேணாம் ப்ளீஸ். அதெல்லாம் பிடிக்கும்டி, வா. மீண்டும் அவளை நெருங்கினான். அவனை தடுத்தவள், வேணாம்னு சொல்றேன்ல. ஹே லூசு, லவ்வர்ஸ்குள்ள இதெல்லாம் சகஜம்தான், வாடி. என் அவள் தாடியை பிடித்து இழுக்க, ஐயோ என்ன விட்டுருங்க ப்ளீஸ். சீனியர், எனக்கு உங்க மேல லவ் இருக்கா என்னன்னு எனக்கே தெரியல. என்ன கண்கள் மூடி கத்தி அவளை வசி சிரித்தபடி பார்த்து கொண்டிருந்தான். இன்னும் தன்னை முத்தமிடாமல் இருக்கும் வசியை சந்தேகத்துடன் கண்கள் திறந்து பார்க்க, அவன் கூலாக ஸ்டியரிங்கில் தாளம் தட்ட தர்ஷிக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் முகத்தை உற்று பார்த்தவளுக்கு, ஒருவேளை இவன் சைக்கோவா இருப்பானோ என்ற எண்ணம் கூட தோன்றியது. என்ன மேடம், நான் பைத்தியம்னு நினைச்சீங்களோ? இல்ல சீனியர், சாரி என தெக்கே திணறி கண்களில் கண்ணீருடன் மன்னிப்பு கேட்டாள். சாச்சா, சாரிலாம் கேட்காத. எனக்கு எப்பவோ தெரியும் தர்ஷி, உனக்கு என் மேல லவ் இல்லைன்னு என்றதும் தர்ஷி கண்ணீருடன் அமைதியாக அவனை பார்க்க, என்ன பாக்குற? நான் சொல்றது உண்மைதான். உனக்கு என் மேல உண்மையான லவ் இல்ல, என் மேல ஒரு க்ரஷ், அவ்வளோதான். அப்புறம் நல்ல ஃப்ரெண்டா பழகுன. ஆனா எனக்கு தான் உன் மேல லவ் வந்துட்டு. என்ன ரீசன்னு கேட்காத, எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா உனக்கு ஏன் என் மேல லவ் வந்துச்சுன்னு தெரியும். சொல்லவா? எனக்கு அம்மா இல்லைன்னு நான் சொன்னதால உனக்கு என் மேல ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகிருச்சு. அதோட ஷில்பா என்ன லவ் பண்றேன்னு சொல்லி உன்னை பாத்ரூம்ல வச்சு பூட்டிட்டா. அந்த கோவத்திலையும் தான் நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்ட. இல்ல, அப்படி இல்ல, தடுமாறினாள். அப்படிதான். நீ என்கிட்ட ப்ரொபோஸ் பண்றப்ப யாரையோ வெறுப்பேத்தவும் கடமைக்குன்னு சொன்னது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அதுக்கு பிறகு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கவே மாட்டேன் என்றதும் தர்ஷி யோசித்து பார்த்தாள். ஆம், ஒரு முறை கூட இவன் என்னை காதலிப்பதாக என்னிடம் நேரடியாக சொல்லவில்லையே. மரமண்டைக்கு அப்போதுதான் உதித்தது. என் கூட இருக்கிறப்ப எப்ப பார்த்தாலும் எதையோ இழந்த மாதிரி தான் இருப்ப. அது என்னன்னு எனக்கு தெரியும் என்றவனை உற்று பார்த்தாள். புன்னகைத்தவன், அது தேவாதான என நேரடியாகவே கேட்க தர்ஷி ஆமாம் என்பது போல் தலையாட்டினாள். தெரியும். அவன் ஒரு பொண்ணு கூட பைக்ல வந்தா உனக்கு வலிக்குது. தினமும் அந்த ஷில்பா கூட பேசுறேன், அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஒரு நாளும் அந்த பொசசிவ்னஸ் உன் கண்ணுல நான் பார்த்ததில்ல. என் கூட இருக்கிறப்போ முழுக்க முழுக்க தேவாவை பத்தி தான் பேசுவ. சரி, இப்ப சொல்லு, நீ அவனை லவ் பண்றியா? தர்ஷி சிறிதும் யோசிக்கவில்லை. தலையை குனிந்தவள் அழுதபடி ஆமாம் என்பது போல் தலையாட்டினாள். வசிக்கு அதை கேட்டதும் தன் கண்களில் அவனை அறியாமல் கண்ணீர் சுரந்தது. என்ன இருந்தாலும் அவன் காதலித்த பெண்ணாயிற்றே. இருந்தும் தேவாவின் காதலை நன்கு அறிந்தவன் மனதை தேற்றிக் கொண்டான். பெருமூச்சு விட்டு கண்களை துடைத்து கொள்ள தர்ஷிக்கே ஒரு மாதிரியாய் போனது. சாரி சீனியர், என்னால என ஏதோ சொல்ல வருவதற்குள், ஹேய் சி, நீ அழாத, எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும் என்றதும் தர்ஷி அவனை அதிர்ச்சியோடு பார்த்தாள். என்ன பாக்குற? இதெல்லாம் தெரிஞ்சு எதுக்கு உன் கூட சுத்திக்கிட்டு இருந்தேன்னு யோசிக்கிறியா? அதுக்கான பதில கூடிய சீக்கிரம் உன் தேவா கிட்ட சொல்லுவ. நீயும் அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க என அழுகையை அடக்கி கொண்டு புன்னகைத்தான். நீ உனக்கே தெரியாம தேவாவை லவ் பண்ணிருக்க தர்ஷி. அதுவும் ஆழ் மனசுல புதஞ்சு கிடந்திருக்கு. அதை வெளிக்கொண்டு நீ புரிஞ்சுக்க இவ்வளோ வருஷம் தேவைப்பட்டிருக்கு. ஒருத்தவங்க நம்ம கூடவே இருக்கிறப்ப நமக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க இல்லைனாலோ இல்லை நம்மளை விட வேற யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போதுதான் நமக்கு ஒரு வலி வரும். அந்த வலி சொல்லும் நீ அவங்கள எவ்வளோ நேசிச்சிருக்கன்னு. போ, சீக்கிரம் உன் காதலை அவன்கிட்ட சொல்லிரு. நாம லவ் பண்றவங்க கிட்ட நம்ம லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிடணும். இல்லனா எல்லாருக்கும் வேதனை தான் என்றவனின் குரல் தழுதழுக்க அவளை பார்த்தான். தர்ஷி கண்களில் இருக்கும் நீரை சுண்டிவிட அவன் தோல் மீதே சாய்ந்து கொண்டாள். சாரி சீனியர், நான் பண்ணது தப்பு. அந்த ஷில்பா கால் பண்ணி என்ன ரொம்ப கீழ்த்தனமா பேசினா. என்னால அதை ஏத்துக்க முடியல. அவளை வெறுப்பேத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு உங்க மேல இருக்கிற க்ரஷ லவ்னு தப்பா நினைச்சிட்டேன். எல்லாத்துக்கும் என் கோபம்தான் காரணம். என்ன மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஓகே, அழாத. உங்க கூட இருக்கிறப்பெல்லாம் நானும் செம ஹாப்பியா இருந்தேன். எப்போதுமே
உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன் என்றவன். சரி, அதை விடு. லவ் இல்லைன்னா என்ன? எப்பவும் இப்பவும் நான் உன் க்ரஷ் தானே. அவள் தலையை வாஞ்சையாய் தடவியபடி அவள் முகம் பார்த்து கேட்டு சிரிக்க அவளும் புன்னகையுடன் ஆமாம் என்றாள். சிறிது நேரம் அப்படியே இருந்தவர்கள், சரி நீ போ, போய் ப்ரோக்ராம் பாரு, நான் பின்னாடியே வரேன் என அவளை அனுப்பி வைக்க அவளும் சரி என்று இறங்க பார்த்தவள் திரும்பி மீண்டும் அவன் முகம் பார்த்தாள். வசி அவளது பார்வையை புரிந்து கொண்டவன், நோ கில்டி ஃபீலிங்ஸ், அந்த அளவுக்கு ஒன்றும் நடக்கல, போமா என தலையசைத்து அனுப்பி வைக்க என்றவள் கீழே இறங்கி சென்று விட வசி புரோகிராமிற்கு போகாமல் காரை ஸ்டார்ட் செய்து எங்கோ சென்றான். அடுத்த அத்தியாயம் நாளை. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.